வணக்கம். நம்ம கொஞ்சம் உங்களோட சேனலில் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது அதனுடைய நன்மைகள் என்ன, எதனால் அதை கொடுக்கணுங்கிறத பற்றி பதிவை நம்ம அந்த சேனலில் பார்க்கலாம். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்து வழிபடுவது ஏன்? பசு ஏதாவது விஷத்தன்மையுடைய தாவரத்தை அல்லது உணவை அருந்தி அதிலிருந்து கிடைக்கும் பாலை அருந்தினால் நமக்கும் அந்த விஷத்தன்மை வருமா என்று சோதித்து பார்த்ததில் விஞ்ஞானிகள் அதிர்ந்து போனார்கள். 90 நாட்கள் பசுவுக்கு தினமும் விஷம் கலந்த தாவரத்தை கொடுத்துவிட்டு அதன் பாலை ஆராய்ந்து பார்த்தார். விஷத்திற்கான எந்த தடையும் அந்த பாலில் இல்லை. சரி, இந்த விஷம் எங்குதான் போனது என்று ஆராய்ந்து பார்த்தபோது ஆச்சரியம் அடைந்தார்கள். ஆலகால விஷத்தை உண்ட பரமசிவன் உலகை காக்க அந்த விஷத்தை தன் கழுத்திலேயே தங்க வைத்தான் என்பதுதான் வரலாறு. அதேபோல் பசுவும் விஷத்தை தன் கழுத்திலேயே தங்க வைத்திருக்கிறதாம். அதனால்தான் பழங்காலம் தொட்டு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கிறோம். அகத்திக்கீரை விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டது. இந்த பசுவுக்கு அகத்திக்கீரை தருவதால் நாம் ஏற்படும் பலன்கள் என்னவென்றால், அதன் கழுத்தில் வைத்திருக்கும் அந்த விஷத்தை அந்த அகத்திக்கீரை முறித்து தருகிறது. பசுவுக்கு நாம் அகத்திக்கீரை தருவதால் முதலில் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். கொலை களவு செய்வதால் உண்டாகும் பிரம்மஹத்தி முதலிய தோஷங்கள் நீங்கிவிடும். நீண்ட நாட்களாக திதி அல்லது கர்மா செய்யாமல் விட்டிருந்தால் அந்த பாவம் 16 அகத்திக்கீரை கட்டை பசுவுக்கு தருவதால் நீங்கும். நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, அந்த திதி இதெல்லாம் சில பேர் வருடா வருடம் தவறாமல் செய்வாங்க. ஒரு சிலர் வெளிநாட்டில் வேலையில் இருப்பாங்க, இல்லை சில சூழ்நிலைகள் அவங்க செய்ய முடியாமல் இருக்கும். அப்போ வீட்டில் சில சுபகாரிய தடைகள் ஏற்படுது, இந்த கல்யாணம் தடைப்படுது, இல்லை குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் முன்னோர்களுக்குள்ள அந்த நீங்கள் கர்மாக்கள்லாம் நீங்கள் ஒழுங்காக செய்யலை, திதியெல்லாம் ஒழுங்காக கொடுக்கலை, ஸோ பித்ரு தோஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஜோசிகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பித்ரு தோஷத்தெல்லாம் நம்ம தணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறது. ஸோ 16 அகத்திக்கீரை கட்டை பசுவுக்கு தருவதால் நம்ம நீண்ட நாட்களாக நம்ம முன்னோர்களுக்கு திதி அல்லது கர்மா செய்யாமல் விட்டிருந்தால் அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கும். பித்ரு தோஷங்கள் இருந்தால் நீங்கும், சுப வாழ்வு ஏற்படும். கோமாதா என்று போற்றப்படும் பசுவிற்கு அகத்திக்கீரை தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பெரும் தவறுகளால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்கள் நீங்கிவிடும். முன்னோருக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடன்களான திதி கர்மா செய்யாமல் இருந்தால் ஏற்படும் பாவம் இவையும் நீங்கும். மேலும் பித்ரு தோஷங்களும் நீங்கும். பசுவை ஒருமுறை பிரதட்சணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும். கோமாதாவை சிரத்தையுடன் வணங்கிட பிரம்மா விஷ்ணு முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். உண்பதற்கு பசுவிற்கு புல் கொடுத்தாலும், அதாவது கோக்ராசம் என்று சொல்வார்கள், பசுவின் கழுத்து பகுதியில் பரிவாக சொரிந்து கொடுத்தாலும் கோவண்டு எனம் என்று சொல்வார்கள். நம்மை பிடித்த தீராத பாவங்கள் விலகும். பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் கோதூளி காலம் லக்னம் என்று அழைக்கப்படுகிறது. இது மிக புண்ணியமான காலமாகும். பசு நடக்கும்போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது 8 வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும். பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் மன்னர்கள் பூசிக்கொண்டார்கள். மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது. பசு வசிக்கும் இடத்தில் அதன் அருகில் அமர்ந்து சொல்லும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ 100 மடங்கு பலன்களை அள்ளித்தரும். இப்படிப்பட்ட பல்வேறு பலன்களை அள்ளித்தரக்கூடிய கோமாதா என்ற பசுவிற்கு நம்மால் முடிந்த பொழுதெல்லாம் இந்த அகத்திக்கீரை கட்டை வாங்கி கொடுக்கும்போது அந்த பசுவிற்கு அதை சாப்பிடுவதால் புல் தேவையில்லாத விஷத்தாவரங்களை சாப்பிடுவதால் ஏற்படும் அந்த விஷமும் அந்த முறிந்து போகும். நமக்கும் பல்வேறு புண்ணியங்கள் கிடைக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் பசுவிற்கு அகத்திக்கீரை கட்டை கொடுக்கும்போது நம் வீட்டில் உள்ள மணமாகாத கன்னிப்பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்பதும் ஐதீகம். ஸோ கோமாதாவை போற்றுவோம், நம் குலம் தழைத்தோங்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.